வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து, நிறைய குழந்தைகள் கல்லூரி மாணவர்கள் பத்திரமாக நீங்களும் செல்ல வேண்டும் என்று சொல்லி, எங்களோட காவல்துறை நண்பர்கள் பாதுகாப்புக்கு வந்தவங்களுக்கு அந்த போலீஸ் ஆஃபீஸர் பட்டன்லாம் கிழிஞ்சு நின்றுருக்கார் ஐயா. காவல்துறை நண்பர்கள் எல்லோரும் பாதுகாப்பு கொடுத்த ஐயா. நிறைய பேர் சொல்றாங்க அண்ணாமலை Z+ பாதுகாப்பு வச்சிருக்கான். என்னைக்கு நான் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியே வந்தேனோ அன்னைக்கே மத்திய அரசு கடிதம் எழுதி Z+ பாதுகாப்பை திரும்ப எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கடிதம் எழுதி விட்டேன். அதனால அவங்க என்ன எடுத்துக்காம இருக்கிறாங்க, நானும் பயன்படுத்தாம இருக்கிறேன். ஏன்னா சாமானிய மனிதனாக எல்லா பணியும் செய்யும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு என் மீது தனிப்பட்ட முறையில் ஒரு நம்பிக்கை வரும் என்கின்ற இலக்கணமாக நான் நிற்க வேண்டும் என்று நிற்கின்றேன். அதனால் எல்லோருக்கும் மறுபடியும் இந்த பஞ்சாயத்தினுடைய இந்த நடக்கக்கூடிய பஞ்சாயத்து ஆச்சிப்பட்டி பஞ்சாயத்து தலைவர் வந்து சேர்ந்துட்டாரு, துணைத் தலைவர் வீதி லீடர்ஸ்ல சேர்ந்துட்டாரு, செயலாளர் சேர்ந்தாச்சு, பக்கத்து பஞ்சாயத்துல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்தாச்சு. நான் என்ன அவங்கள பார்க்க கூட இல்லை. ஏன்னா அந்த அமைப்பின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில எங்கே சென்றாலும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பெரும் படையாக வருகின்றார்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, அனைத்து இடத்திலும் நம்முடைய தொழிற்சங்க பேரவையை நம்ம துவங்கணும். எல்லா தரப்பட்ட மக்களையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதற்காக என் மண் என் மக்கள் தொழிற்சங்க பேரவையும் நாம் துவங்கி இருக்கின்றோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களும் என் மண் என் மக்கள் தொழிற்சங்க பேரவையில் உங்களை இணைச்சிக்கணும். ஆட்டோ டிரைவர் அண்ணன்லிருந்து ரயில்வேல இருக்கக்கூடிய ஊழியர்லிருந்து எல்லோரும் வீதி லீடர்ஸ் அமைப்பினுடைய என் மண் என் மக்கள் தொழிற்சங்க பேரவையில் உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு சொல்லி, நம்முடைய செயலி ஆப் நான் பேசி கொண்டிருக்கும் பொழுதே லைவ் ஆயிருச்சுங்க. வி த லீடர் ஆப் இன்னைக்கு ஆண்ட்ராய்டுக்கு இன்னையிலிருந்து இப்ப இருந்து நீங்க கூகுள் போன் ஆண்ட்ராய்டு போன் டவுன்லோட் பண்ணலாம். இன்னும் 2 நாள்ல ஆப்பிள் போன் ஆப்பிள் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணலாம். அந்த ஆப்ல எல்லாமே இருக்கும். அதனால இந்த ஆப்பை நீங்க எல்லோருமே டவுன்லோட் செய்ய வேண்டும் என்று அன்போடு சொல்லி, அதுல நீங்க உங்களை இணைச்சுக்கங்க. உங்க லாகின் கொடுத்து உள்ள போனா உங்க சட்டமன்றத்துல என்ன நிகழ்வு நடக்குது, உங்க சட்டமன்றத்துல வாலண்டியர் யாரு, உங்க சட்டமன்றத்துல நீங்க ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா இனிஷியேட் பண்ணலாம். உங்க சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுல சட்டமன்ற அளவுல நீங்க பண்ணலாம், அல்லது மாவட்ட அளவுல பண்ணலாம், அல்லது மாநில அளவுல பண்ணலாம். உங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கின்றோம். தலைவர்கள் யாருமே இல்லைங்க. உங்களை தலைவராக்குவதற்காக இந்த டிஜிட்டல் மீடியத்துல உங்களுக்கு அந்த அத்தாட்சியை கொடுத்திருக்கின்றோம். நேரடியாக இந்த ஆப்பை பயன்படுத்தி நீங்க உள்ள போய் இந்த வேலையை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி, பாரதிய ஜனதா கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட எல்லா கட்சியிலிருந்தும், காங்கிரஸ் கட்சியிலிருந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. எல்லா கட்சியிலிருந்தும் வருவது ஒரு கடினமான வேலை தான் இல்லைன்னு சொல்லிங்க. நம்மை வளர்த்த ஒரு இயக்கம், உப்பை தின்று வளர்ந்த ஒரு இயக்கம், அதிலிருந்து வெளியே வந்து ஒரு தனிப்பாதை செல்ல வேண்டும் என்பது யாருக்குமே எளிதான ஒரு வேலை கிடையாது. ஆனாலும் நம்பிக்கை வைத்து தமிழ்நாட்டுக்காக இந்த மாற்றம் இருக்கும். ஒருங்கிணைந்த இந்திய நாட்டில் தமிழகத்தை முதலிடத்துக்கு கொண்டு வருவதற்காக யாருக்கும் எதிரான அமைப்பு இல்லை என்று சொல்லி நம்பிக்கை வைத்து வந்த எல்லா அரசியல் கட்சியை சார்ந்த நண்பர்களுக்கும், அரசியல் கட்சியை சாராம வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியோர்களுக்கும், முதல் தலைமுறை பட்டதாரர்களுக்கும், விவசாய பெருமக்களுக்கும், சகோதரிகளுக்கும், தாய்மார்களுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாழ்க தமிழ்நாடு, வளர்க பாரத நாடு என்பது நம்முடைய கோஷமாக இருக்கட்டும். பெரிய மாற்றத்திற்கு தயாராகவும் இந்த ஆப்பை நீங்க வாங்கிக்கங்க. எல்லா தன்னார்வ நண்பர்கள் எதையும் எதிர்பார்க்காம டிராபிக் கிளீன் பண்ணது, நீங்களே டாய்லெட்டை சுத்தம் பண்றீங்க, நீங்களே புதரையெல்லாம் சரி செய்து டிராபிக்கை உருவாக்கி இருக்கிறீங்க. எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாம நம்முடைய தன்னார்வ நண்பர்கள் கடுமையாக உழைத்து கொண்டிருந்தார்கள். எல்லோரையும் நான் பெயரை சொல்லாம வீதி லீடர்ஸ் அமைப்பினுடைய தன்னார்வ நண்பர்களுக்கு நான் நன்றி தெரிவித்து, நம்முடைய சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் டாக்டர் பிரபாவர், என்னுடைய கல்லூரி ஸ்கூல்ல எங்கூட படிச்சார், டாக்டர், நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு டாக்டர். நான் சொன்னேன் ஆரம்பிச்சோம், அப்ப நான் அரசியல் இல்லை, இன்னைக்கு நான் அரசியல் போக வேண்டிய கட்டாயம் 2020 இருக்கு. இதை பார்த்து கொள்வதற்கு ஒரு பொறுப்பான ஒரு மனிதர் வேண்டும். நான் அரசியல் இருந்து இதை பண்ணா மக்கள் என் மீது மரியாதை வைக்க மாட்டாங்க, அரசியல் இல்லாத இயக்கமாக வீதி லீடர்ஸ் இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஒரு மருத்துவராக அரசு மருத்துவ கல்லூரியில பணிபுரிஞ்சவரை வேலையை விட வைத்து விட்டு இந்த அமைப்பினுடைய சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸராக பொறுப்பேற்று எந்த சம்பளமும் வாங்காம ஒரு தன்னாளராக 5 ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார் டாக்டர் பிரபா அவர்கள் உள்ளிட்ட இந்த வீதி லீடர்ஸுடைய எல்லா குழு. நீங்க பாக்குறீங்க எல்லாமே 6 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் சின்ன சின்ன பணி, அரவக்குறிச்சியில, தென்னில, வேலாயுதம்பாளையத்துல, பொள்ளாச்சியில, கோயம்புத்தூர்ல, ராசிபுரத்துல, பரமத்தி வேலூர்ல, ஏதோ ஒரு இடத்துல ஆபீஸ்ல எதையும் எதிர்பார்க்காம 6 வருடம் வேலை செஞ்சவங்களை தான் இன்னைக்கு நீங்கள் மேடையின் மீது, பாஸ்கராக இருக்கட்டும், சுமேஷாக இருக்கட்டும், மேடையின் மீது எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து, மறுபடியும் உங்களை எப்படி வழி அனுப்புறதுக்கு மனசு கஷ்டமா இருக்கு, ஆனால் நீங்க நேரமே போகணும், ரொம்ப தூரம் போறவங்க போகணும், அன்போடு வந்திருக்கிறீங்க. எனக்கு இன்னும் நிறைய பேசணுங்கிற ஆசை, ஆனால் 7:30 மணிக்கு முடிக்கணும். அப்பதான் தூரமா போறவங்க சரியான முறையில் போவீங்க. பாதுகாப்பா போங்க, மெதுவா போங்க, 1 மணி நேரம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, பத்திரமா போங்க என்று சொல்லி உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.